ஏறா போகுது, குள்ள கெண்டை இருக்கு, வளப்பு கெண்டை இருக்கு, வஞ்சன மீன் இருக்குதுன்றாங்க. ஆனா நாங்க எதிர்பார்த்த ஜிலேபி மட்டும் இல்லைங்க, கலர் ஃபிஷ் கூட கிடைச்சிருக்கு பாருங்க. முள்ளுலாம் குத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ட்ராப் செய்ய போகிறோம். இந்த க்ரீன் நெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் நெட்டை மடித்து வச்சு நல்லா கூம்பு ஷேப்பில் கட்டி வச்சுக்கணும். கூம்பு ஷேப்பில் நல்லா வச்சு சுருட்டிக்கணும், அப்போ தான் வரும். நம்ம பின்னாடி சின்னதாக வருதில்ல, அதில் தான் மீன் போவோம். பின்னாடி பெருசாக தண்ணியில் வைப்போம், அதில் மீன் வந்து இந்த பக்கம் வரும். பின்னாடி வந்து நம்ம ஒரு வலை வச்சு கட்டணும். அதுதான் நம்ம சாக்கு வச்சு பின்னாடி கட்ட போகிறோம். அந்த வலை பிரியாத அளவுக்கு நல்லா கட்டிடணும். அந்த பெருசாக இருக்கிற ஹோல் பக்கம் வந்து நல்லா வளையிற குச்சா, மூங்கிலும் வளையும் இல்லை நல்லா வளையிற குச்சாயை எடுத்து அந்த இதில் வச்சு கட்டிடுங்க. ஏன்னா வலை நம்ம தண்ணியில் வைக்க பார்த்து பிரிச்சுன்னு வந்துடும். அந்த குச்சை வச்சு கட்டினா ஸ்டெப்பாக அந்த ரவுண்டு நிற்கும் அப்படியே. அதனால தான் அதுமாரி நம்ம குச்சி வச்சு கட்டுறோம். கம்பி வச்சு நல்லா டைட்டாக கட்டிங்க, அந்த குச்சி பிரிஞ்சுன்னு போகக்கூடாது. கோணி தைக்கிற மாதிரி நல்லா தைச்சா தான் அது நல்லாயிருக்கும். நம்ம ஃபிஷ் ட்ராப் இப்படி தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் தான் இப்போ வந்து நம்ம தண்ணி ஓடுற இடத்த வைக்க போகிறோங்க. பின்னாடி வந்து மீன் இந்த வழியாக தான் வரும். நம்ம பின்னாடி வந்து இந்த சாக்கை வச்சு இப்படி கட்ட போகிறோம். இதில் தான் மீன் மான் தான் இந்த சாக்கு பைக்குள்ளே போவோம். இதில் போயிட்டு மீன் கிடக்கும், வெளியில் வராது. இதுதான் செஞ்ச பறி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம நைட் டைமில் வந்துடும். நைட் டைமில் மீன் வந்து அதிகமாக வரும். அதனால தான் நம்ம நைட்டில் வந்து மீன் பிடிக்க போகிறோம். வச்சு பார்த்துடலாம். நம்ம குறுக்கில் வந்து ஒரு குச்சி கட்டிக்கணும். இல்லை நம்ம இப்போ கட்டியாச்சு, தண்ணியில் இறக்க போகிறோம். வாங்க இறக்கி. ஏய், கோலை வந்து இந்த சொருவி தான் வரணும். நீ தான் சொருவணும். நான் இந்த சொல்ல முடியாது. சீட்டு முன்னாடி கூட வச்சு சொருடா, சொருக முடியாது போல. சரிதா, நல்லா சொருவிடுமா. ஏன் நல்லா சந்து கொண்டு போதான்னு தெரியல. போகல. மீன் வந்து போ. சரி போ. இப்போ பறி செட் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று பார்க்கலாம், மீன் என்ன மாட்டியிருக்கேன்ட்டு. பறி வச்சு இப்போ 1 மணி நேரம் ஆகுது. நம்ம எடுத்து மீன் என்ன மாட்டியிருக்கேன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வர்றான். இதுதான் நாட்டு எறா. அதை பாருங்க, இது நாட்டு எறா. சொல்றா. கடையிலே எடுத்துக்கலாம். ஏறா போகுது, குள்ள கெண்டை இருக்கு, வளப்பு கெண்டை இருக்கு, வஞ்சன மீன் இருக்குதுன்றாங்க. ஆனா நாங்க எதிர்பார்த்த ஜிலேபி மட்டும் இல்லைங்க, கலர் ஃபிஷ் கூட கிடைச்சிருக்கு பாருங்க. முள்ளுலாம் குத்திங்கிறாங்க. கலர் ஃபிஷ் எதுரா? நான் அது கெட்டிங்க. ஃபிஷ் ட்ராப் சக்ஸஸ்.